ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல், செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தேவையான மிக முக்கியமான அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனல் நம்ம ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த அப்டேட்ஸ் எல்லாம் நீங்களே கற்றுக்கணும், நீங்களே அதை பண்ணணும் அப்படின்னாலும் அது எப்படி பண்ணணுன்ற அப்டேட் வீடியோவும் இருக்குது. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காய்ஸ். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 21,935 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,898 இல்லை 21,900 கூட வச்சுக்கலாம். அதாவது ஒரு 35 பாயிண்ட் டவுன் ஆகி எஸ்டர்டே லோ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே எல்லாமே நெகட்டிவ். ஓகேங்களா, மார்க்கெட் நெகட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா, ப்ரைஸ் எங்கே இருக்குது? 21,900. ஓகேங்களா, ஓகே. அப்போது இந்த மணி யார் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,900 இருக்கும்போது 21,850 காலு, 21,950 புட்டு, 22,000 புட்டு, இதெல்லாம் இந்த மணி. மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்னும்போது நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட் 21,900 இருக்கும்போது 21,950 புட்டை தான் சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ். ஓகேங்களா, எஸ்டர்டே லோ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே மெயின். ஓகேங்களா, அதனால் கண்டிப்பாக நீங்கள் புட்டை தான் சூஸ் பண்ணணும். அதுதான் ரூல். அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, அவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை அப்படின்னா தான் நம்ம போய் காலை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம புட்டுக்கு தான் கொடுக்கணும். ஓகேங்களா, ஓகே. அப்படி பார்க்கும்போது நம்ம கரெக்டாக 21,950 அப்படின்ற புட்டை தான் போய் நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக 21,950ன்ற புட்டோட சார்ட் இது தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளீன் நெகட்டிவ். அப்போது புட்டு வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஆனால் புட்டு அந்த மாதிரி பாசிட்டிவாக இருந்தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் நம்ம. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து லோவை பிரேக் பண்ணால் புட்டு வந்து ஐயை பிரேக் பண்ணணும். அதுதான் ரூல். ஓகேங்களா, ஆனால் ஐயை பிரேக் பண்ணலாம். ஓகேங்களா, ஆனால் ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தான். ஆனால் ஐயை பிரேக் பண்ணல. ஓகேங்களா, அவனோட ஐ பார்த்திங்கன்னா 169. ஆக்சுவலாக ஐயை பிரேக் பண்ண முடியல அவனால். ஓகேங்களா, இன்னொரு மெயினான விஷயம், மார்க்கெட் பாசிட்டிவ், அப்போ மார்க்கெட் நெகட்டிவ், புட்டு பாசிட்டிவாக தான் இருக்கணும். பாசிட்டிவ் மீன்ஸ் மார்க்கெட் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகிருந்தால் புட்டு கண்டிப்பாக எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகிருக்கணும். அப்போ தான் ப்ரீமியம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ப்ரீமியமும் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எல்லாமே கரெக்டாக இருந்தவன் எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகலை. இன்னொன்று, எந்த ஒரு அட்வான்ஸ் லெவல்லையும் இவன் மீட் ஆகலை. ஓகேங்களா, ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா 21,950ன்ற புட்டு எந்த ஒரு அட்வான்ஸ் லெவல்லையுமே மீட் ஆகலை. ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் தான் நம்ம போய் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அட்வான்ஸ் லெவல் தான் ரொம்ப 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 முக்கியம். செல்லர்ஸோட லாஸ் வரக்கூடிய பாயிண்ட்டே அதுதான், பிரேக் ஈவன் பாயிண்ட். அதாவது செல்லருக்கு எங்கே லாஸ் வருமோ அந்த இடம் தான் அது. ஓகேங்களா, அப்போது அந்த இடத்த தாண்டும் போது தான் நம்ம போய் என்ட்ரி எடுக்க முடியும். அந்த நடுவில் போய் என்ட்ரி எடுக்க முடியாது. ஓகேங்களா, ஓகே. அப்படி பார்க்கும்போது இவன் எந்த அட்வான்ஸ் லெவலையுமே மீட் ஆகலை. அதனால் இவனை நம்ம எடுக்கலை. இவன் வெயிட் பண்ணோம் என்ன நடக்குது. ஒன்று, இவன் மேலே போனவன் ஓப்பனை உடச்சி ப்ரீவியஸ் க்ளோஸை உடச்சி கீழே வரணும். ஓப்பனை உடைச்சாலே காலி இவன். ஓகேங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம நினச்ச எப்போ அவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டலையோ கண்டிப்பாக அவன் ஃபேக் மாதிரி மேலே போய்ட்டு கீழே வந்துடுவான்றது தான் நம்மளோட அனலைஸ். அதே மாதிரி தான் கண்டிப்பாக நடந்தது. ஓகேங்களா, கரெக்டாக 9:50க்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதேமாதிரி ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான். ஓப்பனுக்கு கீழே வந்துட்டாலே முடிஞ்சுது கதை. ஓகேங்களா, 9:50க்கு இவன் கீழே வந்துட்டான். அதேமாதிரி மார்க்கெட்டும் பாசிட்டிவாக மாறிடுச்சு. நெகட்டிவாக இருந்த மார்க்கெட்டு, அதாவது புட்டு வந்து எப்படி நெகட்டிவாக மாறினானோ அதேமாதிரி மார்க்கெட் பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஓகேங்களா, மார்க்கெட்டும் தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா
எக்ஸாக்டாக 9:50க்கு மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே லோவை உடச்சி எஸ்டர்டே லோவுலேயே வந்துட்டான் 9:50க்கு. ஓகேங்களா? அப்போது அங்கே இருந்த இந்த மணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,950 900 எல்லாருமே இந்த மணி தான். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஒரு எஸ்டர்டே ஐ பிரேக் பண்ண முடியாமல் ஐ உள்ளே வருது, எஸ்டர்டே எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ண முடியாமல் லோ உள்ளே வருது. இந்த மாதிரி செட்டப்பில் என்ட்ரி எடுத்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் மார்க்கெட். ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து செல்லர்ஸ் அங்கெல்லாம் ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களோட ஒரு ஸ்ட்ரைக்கையும் அந்தந்த இடத்துல ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது அதுக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் போகும்போது கண்டிப்பாக அவங்க பொசிஷனை கட் பண்ணுவாங்க. அப்போது மார்க்கெட் ரொம்ப வேகமாக மேலே போகும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி அதுதான் நடந்தது. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் பாசிட்டிவாக மாறின உடனே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 21,900 950 யாருமே வந்து எந்த அட்வான்ஸ் லெவல்லையும் மீட் ஆகலை. ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் பாசிட்டிவாக மாறிடுச்சு. நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா புட்டு காலையில் வந்து ஓப்பனுக்கு மேலே இருந்து ஸ்ட்ராங்காக இருந்தான், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்து ஸ்ட்ராங்காக இருந்தான். அவன் வீக் ஆகணும். அவன் கண்டிப்பாக வீக் ஆகிட்டான். 9:50க்கே வீக் ஆகிட்டான். அவன் வீக் ஆனவொடனே மார்க்கெட் பாசிட்டிவாக மாறிடுச்சு. அதாவது எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை, ஓப்பனுக்கு மேலே வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக மாறிடுச்சு. அப்போ நம்ம காலை தான் சூஸ் பண்ணணும். காலை சூஸ் பண்ணனாலும் கண்டிப்பாக நம்ம அட்வான்ஸ் லெவல் மீட் ஆனால் தான் எடுக்க முடியும். இதுதான் ரூல். ஓகேங்களா? 21,900ன்றவன் 21,950ன்றவன் அப்போ இந்த மணி தான். அவங்க யாருமே வந்து அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை. அதனால் நம்ம வெயிட் பண்ணி மார்க்கெட் 22,000 தாண்டும் போது 22,000 போகும்போது 22,000 அப்படின்ற காலை தான் சூஸ் பண்ணோம். அவன் தான் அட்வான்ஸ் லெவலில் தெளிவாக மீட் ஆனால் அவனோட அட்வான்ஸ் லெவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128. எக்ஸாக்டாக இவன் பாருங்கள், மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக மாறும்போது 9:50க்கு இவனும் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டான் பாருங்கள். தெளிவாக 9:50க்கு இவன் சப்போர்ட் எடுத்துட்டான். அப்போ இவனை எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் எடுக்கலாம், கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் அப்போ இவன் அவுட் த மணியில் இருந்தான். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவன் 22,000க்கு மேலே போனால் தானே இவன் வந்து இந்த மணியாக மாறுவான். அதனால் வெயிட் பண்ணி இவன் இந்த மணியாக மாறினவொன்னே நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்குது. அதாவது இவனோட இன்னொரு லெவல் வந்து பார்த்திங்கன்னா 158 60 சம்திங். ஓகேங்களா? நம்ம 158 கூட வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இவனை இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே வெளியே வந்துடணும். இவனோட அடுத்த அட்வான்ஸ் லெவல் இதுதான். 130ல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா, ஏன்னா மார்க்கெட்டு பாசிட்டிவாக மாறிடுச்சு. நம்ம என்ட்ரி ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கிறதுக்கு என்ன ரூல்ஸு, மார்க்கெட் கண்டிப்பாக வந்து சப்போர்ட்டில் இருக்கணும். கண்டிப்பாக சப்போர்ட்டில் தான் இருந்தது. நம்ம காலையிலேயே கொடுத்துட்டோம். 21,905 அப்படின்றது தான் சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம் காலையிலேயே. அதே மாதிரி தான் க்ளீனாக அங்கே தான் வந்து மார்க்கெட் திரும்பி 910 அப்படின்றது தான் இன்னையோட சப்போர்ட் லெவலு. தெளிவாக மார்க்கெட் அங்கே வந்து தான் திரும்பிச்சு. ஓகேங்களா? சூப்பராக வந்து திரும்பிச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஒரு 15 மினிட்ஸில் புட்டு தான் வந்து பாசிட்டிவாக இருந்தான். அவன் வீக் ஆகணும், அவனும் வீக் ஆகிட்டான். ஓகேங்களா? எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. அப்போது இது எல்லாமே நடக்கும்போது மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் என்ட்ரி நம்ம எடுக்கலாம். அப்போது அங்கே இருக்கிற இந்த மணி கால் ஆப்ஷன் 22,000. ஆனால் அந்த இடத்துல இந்த மணியாக வந்து 21,950 900 தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் 22,000ன்ற கால் ஆப்ஷன் வந்து இந்த மணியாக மாறினா. அப்போ தான் எடுத்தோம். அப்போ எத்தனை மணி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 மணி இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தது என்ட்ரி. ஓகேங்களா? நீங்கள் 160ல் கூட எடுக்கலாம் என்ட்ரி. இங்கே எடுத்துகிட்டு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கூட வைக்கலாம். இல்லை அவுட் த மணியில் இந்த மாதிரி என்ட்ரி ரேராக தான் வரும், இதுலேயும் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எல்லா ரூல்ஸும் கரெக்டாக இருந்து அவுட் த மணியில் எடுத்தாலும் 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். 128 130 எடுத்தினா 115 தான் ஸ்டாப் லாஸ். வந்த லோ தான் ஸ்டாப் லாஸ். நீங்கள் வந்துட்டு இதில் வந்து வெளியே வந்துடணும். ஒரு 30 பாயிண்டில் வெளியே வந்துடணும். சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலை, இது அவுட் த மணியில் இருக்கே, நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவன் இந்த மணி அவன் இங்கே மாறினவனே எடுத்துருக்கலாம். 160ன்ற இடத்துல இதில் எடுத்திருந்தாலும் எஸ்டர்டே ஐ வரைக்கும் இவன் போயிட்டான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து எஸ்டர்டே இவனோட ஐ வந்து பார்த்திங்கன்னா 230 அது வரைக்கும் போயிட்டான். ஓகேங்களா? ஏன்னா அப்படி தான் போகும் மார்க்கெட். ஓகேங்களா? க்ளீனாக பாருங்கள், மார்க்கெட் எப்படி பாசிட்டிவாக இவனும் அதே டைமில் 10 மணிக்கு பாசிட்டிவாக மாறிட்டான். ஓகேங்களா? 9:50க்கு மார்க்கெட் மாறிச்சு. ப்ரீமியம் 10 மணிக்கு மாறிச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சப்போர்ட்டும் எடுத்துட்டான் அட்வான்ஸ் லெவலில். ரெண்டாவது அவன் மார்க்கெட் பாசிட்டிவாக மாறி ப்ரீமியம் பாசிட்டிவாக மாறின இடத்துல 10 மணிக்கு எஸ்டர்டே லோ உள்ள வருது, அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகுது. இங்கேயும் எடுக்கலாம் என்ட்ரி. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். 160ல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் 230
240 வரைக்கும் போச்சு. அவ்வளோ பாயிண்ட் நம்மளுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் தான் நம்மளுக்கு தேவை. ஆனால் 2 கேண்டிலே 50 பாயிண்ட் போயிட்டான். 160ன்னா கூட 2 கேண்டிலே அவன் 120 வரைக்கும் 220 வரைக்கும் போயிட்டான். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் போயிட்டான். நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்லை. ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் தான் ரொம்ப. ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறோன்னா, ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி எப்போவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செட்டப்பில் எடுக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் மார்க்கெட். ஆனால் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் க்ளீனாக தெரியணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஓகே. இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் நம்ம என்ட்ரி எடுத்துருக்கணும். ஓகேங்களா, ஆனால் லேட் என்ட்ரி தான். ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இந்த மாதிரி பொறுமையாக வெயிட் பண்ணி ஃபஸ்ட் ஹாஃபில் என்ட்ரி கிடைக்கலனா கூட, ஒரு 15 நிமிஷம் ½ அன் ஹவரில் என்ட்ரி கிடைக்கலனா கூட வெயிட் பண்ணி பொறுமையாக எடுக்கணும். ஓகேங்களா, என்ன பண்ணுறான் மார்க்கெட்டு, ஓகேங்களா அப்படின்னு பார்த்து யார் வீக்காக இருக்கா, யார் ஸ்ட்ராங்காக இருக்கா எல்லாமே அனலைஸ் பண்ணி பொறுமையாக என்ட்ரி எடுத்தாலே சூப்பராக என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா, எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள் மார்க்கெட். ஓகேங்களா, 300 வரைக்கும் போயிருக்கான் மார்க்கெட். ஓகேங்களா, அதாவது 160லேருந்து 300க்குனா 140 பாயிண்ட் போயிருக்கான் மார்க்கெட்டு. இதை எடுத்துகிட்டு எப்போவுமே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நல்லா மூவ் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல எடுத்து நீங்கள் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் ஒரு லாட் அடிச்சிட்டிங்கன்னா 15 பாயிண்ட்டுக்கு 150 பாயிண்ட்டு டார்கெட் கொடுத்துருவான். இந்த மாதிரி தான் கைஸ் என்ட்ரி எடுக்கணும். இந்த மாதிரி செட்டப்பில் நீங்கள் 10 என்ட்ரி டிசைட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஒரு 5 செட்டப்பை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி இடத்துல மட்டும் ட்ரேட் எடுங்க. 15 பாயிண்ட் அடித்தா விட்டுருங்க. ஆனால் ஒரே ட்ரேடில் நீங்கள் 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் எடுக்க முடியும். ஓகேங்களா, குறைஞ்சது அதில் 50 பாயிண்ட்டாச்சும் எடுக்க முடியும் இந்த மாதிரி செட்டப்பில். ஓகேங்களா, இதை ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா, இது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறது இந்த மாதிரி செட்டப்பில் எடுங்கன்னு சொல்லி தான் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் கைஸ் இன்றைக்கி. ஓகேங்களா, 15 நிமிஷத்தில் மார்க்கெட் நெகட்டிவ், நம்ம புட்டை எடுக்கணும். ஆனால் புட்டு எந்த அட்வான்ஸ் லெவலையும் மீட் ஆகலை, அதனால் எடுக்கலை. அப்போ நம்ம வெயிட் பண்ணோம். ஒன்று மார்க்கெட் நெகட்டிவாக பாசிட்டிவாக மாறணும். அதே மாதிரி புட்டு வந்து நெகட்டிவாக மாறணும். மார்க்கெட் பாசிட்டிவாக மாறினா புட்டு நெகட்டிவாக தானே மாறுவான். அதே மாதிரி மார்க்கெட் பாசிட்டிவாக மாறிச்சு 10 மணிக்கு. ப்ரீமியம் க்ளீனாக வந்து புட்டு நெகட்டிவாக மாறிட்டான். ஓகேங்களா, அப்போ அங்கே இருந்த கால் ஆப்ஷனை நம்ம அட்வான்ஸ் உள்ள மீட் ஆகி எடுத்தோம். இவ்வளோ தான் சிம்பிள், ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. ஆனால் இதில் பொறுமை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஏதாச்சும் அர்ஜென்ட் பட்டு சொதப்பல் பண்ணால் நம்ம வேஸ்ட்டாக நம்ம லாஸ் ஆகிடுவோம். ஓகேங்களா, அதனால் பொறுமையாக இருந்து யாரை எப்போ எங்கே எடுக்கணும்னு வாட்ச் பண்ணி எடுக்கணும். அட்வான்ஸ் லெவலுன்றது எவ்வளோ முக்கியன்றது நீங்கள் இப்போ இந்த ட்ரேடில் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஒரு அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலன்றதுனால பாருங்கள், புட்டு மார்க்கெட்டே நெகட்டிவாக இருந்து கூட ப்ரீமியத்தால் பர்ஃபார்ம் பண்ண முடியல பாருங்கள். அவன் போயிட்டு சும்மானா மேலே போயிட்டு கீழே வந்தான் பாருங்கள் ஒரு ½ அன் ஹவரில். அதுதான் விஷயம். ஓகேங்களா, அதே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோ கீழே இருந்த கால் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி எப்படி போனான் பாருங்கள். இதுதான் விஷயம். ஓகேங்களா, அதனால் கோட்ஸ் வீடியோ, அதாவது ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு இது அட்வான்ஸ் லெவல் தெரியும். ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. இது தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகேங்களா, இல்லைனா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் விவேபை வச்சு எடுங்கன்னு சொல்லிவிட்டு. விவேபை வச்சு எடுக்கலாம். ஆனால் ஒரு டைம் அது கரெக்டாக அந்த இடத்துலே அட்வான்ஸ் லெவல் இடத்துலே இவனும் என்ட்ரி கொடுப்பான். ஆனால் சில டைமில் தள்ளி வருவான். அவ்வளோதான் விஷயம். இதை பாருங்கள், இதில் கரெக்டாக கொடுத்துருக்கான். க்ளீனாக அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே தெளிவாக கொடுத்துட்டான். 40ல் என்ட்ரி கொடுத்துருக்கான் உங்களுக்கு. ஓகேங்களா, இல்லை இங்கேயும் எடுத்துருக்கலாம் விவேப் வச்சு எடுக்கும்போது. ஓகேங்களா, தெளிவாகவே வந்திருக்கான். ரெண்டாவது பாருங்கள், விவேப்புக்கு மேலேயே தான் இருக்குது மார்க்கெட்டு. ஓகேங்களா, அது தெரியாதவங்க கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியும். இதை தாண்டி போகாது மார்க்கெட்டு. இதை உடச்சா தான் வந்து மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆகுன்றது தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா, ஓகே கைஸ், இன்றைக்கும் ஸ்டாக் ஆப்ஷன் நம்ம என்ட்ரி போகல. நம்ம வந்து நிஃப்டியில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, ஓகே. இன்றைக்கி ரொம்ப ஈஸி தான் கைஸ், ரொம்ப கஷ்டம்லாம் சொல்லிக்க முடியாது. ஓகேங்களா, ஈஸியான மார்க்கெட்டு தான். 2 நாள் லீவ் கைஸ். ஓகேங்களா, என்ஜாய் பண்ணுங்கள். மண்டே அன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மண்டே அன்றைக்குமா லீவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஹோலி அன்றைக்கி. அது பார்க்கணும் நம்ம போய்ட்டு, அது அப்டேட் வந்திருக்கான்னு பார்க்கணும். அது அப்டேட் வந்துருந்தால் நம்ம அப்டேட் முன்னாடியே பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். நம்ம மண்டே இல்லைனா டியூஸ்டே மீட் பண்ணலாம். பாய். இது வரைக்கும் கோர்ஸ் வாங்காதவங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.